வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். மகம் நட்சத்திரம், மகம் பார்த்திங்கன்னா ஜகத்தை ஆளும். பொதுவாக மகம் நட்சத்திரம் யாருடையனா சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம்தான். அதனால தான் அந்த அம்பாளை மகமாய் என்றும். கேதுவினுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம் மகம். இப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாசி மாதத்தில் என்ன மாதிரியான சிறப்பு அப்படின்னா, ஆன்மீக பயணம், ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகி குடும்ப ஒற்றுமை தரும். பங்காளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை தந்துடும். அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. அதே போல் வெளியிடம் வெளிநாடு முழு பலனை தந்துவிடும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வோ பணி உயர்வு அல்லது இடம் மாற்றம் தந்துடும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக தரும். ஒன்று பதவி பணி உயர்வு கொடுத்துடும், இடமாற்றம் தந்துடும். வேலை பல அதிகமாகும். ஆனால் அதற்கேற்ற விருதோ அல்லது பேரு புகழ் தந்திடும். நல்ல மதிப்பு மரியாதை தந்திடும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளிடமோ அல்லது கணவரிடமோ விட்டு கொடுத்து போகணும். யார் அப்படின்னா மனைவி மகம் நட்சத்திரம் அப்படின்னா அவங்க விட்டு கொடுத்து போகணும். கணவன் மகம்னா அவர் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளை மகம்னா அவர் விட்டு கொடுத்து போகணும். அவர்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால அவர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகமாகும், அன்பும் அதிகமாகும், தேவையில்லாத சச்சரவுகள் விலகிடும். தந்தையினுடைய உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. மன சங்கடங்கள், மன அழுத்தம், இந்த மகம் நட்சத்திரக்காரர்களை மிக கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.